Hi there, this is Nagaraj. இந்த வீடியோ டியூட்டோரியல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு க்ளோன் எப்படி HTML CSS யூஸ் பண்ணி பண்றது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸோட பேஜுக்கு வந்துடுவோம். இந்த நெட்ஃப்ளிக்ஸோட பேஜில் இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது நெட்ஃப்ளிக்ஸோட ஃப்ரண்ட் பேஜ், லேண்டிங் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேண்டிங் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் டாப்பில் ஒரு லோகோ வச்சுருக்காங்க, ரைட் சைடில் சைன் இன் ஒரு பட்டன், அதுக்கப்புறம் ஒரு கப்பல் ஆஃப் டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனோட சென்டரில் இருக்குது. ஒரு இன்புட் பாக்ஸ், நீங்கள் உங்களோட மெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு பட்டன், பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் வச்சுருக்காங்க. பட் அந்த இமேஜை பொறுத்த வரைக்கும் அந்த இமேஜ் ஃபுல் பிரைட்னஸில் இல்லை. ஆக்சுவலி ஒரு ஓவர்லே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓவர்லேனா என்ன அப்படின்னா, ஒரு இமேஜ், அந்த இமேஜுக்கு மேலே ஒரு கலரை நீங்கள் வச்சுட்டு அந்த கலரோட ஒப்பாசிட்டி லெவல், அதாவது அதோட பிரைட்னஸ் லெவல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓவர்லே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓவர்லே பற்றி டீட்டெயிலாக CSS டியூட்டோரியலில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இனிஷியலாக நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு HTML ஃபைல் தேவை. ஸோ என்னோட ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன். ஸோ ஒரு HTML ஃபைல் வச்சுருக்கிறேன். இட்ஸ் அன் எம்டி ஃபைல் தான், அந்த ஃபைலில் கோட் எதுவும் இல்லை. ஒரு style.css, நம்மளோட கஸ்டம் ஸ்டைலை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டைல் ஃபைல் வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறமா இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே பேக்ரவுண்டில் உள்ள இமேஜ். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் வைக்கக்கூடிய இமேஜ். ஆக்சுவலி இந்த இமேஜ் ஃபுல் பிரைட்னஸில் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, ஃபுல் பிரைட்னஸில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஓவர்லே பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ கோடில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு HTML பேஜ் அப்படின்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சது தான். ஒரு HTML பேஜ்னால் நம்ம என்ன எழுதுவோம், கண்டிப்பாக டேக்ஸ் எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது HTML டேக், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் டேக். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு பாடி டேக். இதெல்லாம் மினிமம் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் நீங்கள் ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ண முடியாது. ஆக்சுவலி கிரியேட் பண்ணலாம், பிளைன் டெக்ஸ்ட்டை நீங்கள் சேவ் பண்ணால் கூட அது உங்களுக்கு ரன் ஆகி அவுட்புட் கொண்டு வரும், அது வேறு விஷயம். ஸோ ஒரு HTML பேஜ் பண்ணுறதுக்கு தீஸ் ஆல் ஆர் த மினிமம் ரெக்குயர்மெண்ட். ஸோ இந்த ரெக்குயர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். எப்போவுமே ஒரு பேஜை டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, நான் இந்த ஸ்க்ரீனில் இதை காட்டுறேன், இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்க்ரீனே எடுத்துக்குவோம். பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரோ பை ரோவாக நம்மளோட டிசைன் நம்ம போகலாம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா லோகோவும் பட்டனும் இருக்கிறது ஒரு சிங்கிள் ரோ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2-3 டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இது ஒரு ரோ. அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் பட்டன் இருக்குது, இது ஒரு ரோ. இப்படி ரோ வைஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை ஃபில் பண்ணணும் நம்மளோட பேஜில். ஸோ கண்டென்ட்டை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டைலிங் அப்ளை பண்ணலாம். இதுதான் ஒரு பேஜை நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை ஃபில் பண்ணுறோம். ஸோ கண்டென்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிறது ஒரு நேவிகேஷன் பார். இதை எப்படி சொல்லிக்கலாம், நேவிகேஷன் பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நேவிகேஷன் பார், இந்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு நம்ம bootstrap அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, இதுதான் bootstrap. ஸோ இந்த bootstrapோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு CSS ஸ்டைலிங்லாம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. பில்டினாவே நிறைய எழுதி வச்சுருக்காங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த CSS ஃப்ரேம் ஒர்க், தட் இஸ் இந்த bootstrap-ஐ 2 வேல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு வே, இதை CDN சொல்லுவாங்க. ஓகே, கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க், அது வழியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ கெட் ஸ்டார்டட் கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு ஒரு பேஜ் வருது. இதில் ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், காப்பி பேஸ்ட் த ஸ்டைல் ஷீட்னு இருக்குது. இதை காப்பி பண்ணி நான் என்னோட HTML ஃபைலில் பேஸ்ட் பண்ணிட்டா போகிறோம். CSS எனக்கு லோட் ஆயிரும். பட் முக்கியமான விஷயம், இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். ஏன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணலை, ஸோ லைவாக யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். என்னோட கோடு விண்டோவில் எப்போவுமே ஸ்டைல்ஸ் எல்லாமே எங்கே ஸ்பெசிஃபை பண்ணுவோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டுக்கு மேலே தான் நம்ம ஸ்டைல் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ bootstrap-ஓட கம்ப்ளீட் CSS ஸ்டைல்ஸ் இங்கே வந்துடுச்சு. bootstrap மாதிரி எனக்கு கஸ்டம் ஸ்டைல் வேணும். ஓகே, bootstrap-ஓட ஸ்டைலில் அங்கே என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களோ அதுதான் இருக்கும். இது தவிர எனக்கு ஒரு கஸ்டமாக ஒரு கலரோட ஒரு ஃபாண்டோட கலரை மாற்றணும், ஃபாண்ட் சைஸை மாற்றணும், இந்த மாதிரி எனக்கு தேவையான ஸ்டைல்ஸ், அதுதான் கஸ்டம் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நான் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டைல் ஷீட் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டைல் ஷீட்டை என்னோட கோடுக்குள்ளே நான் கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்கு டேக் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த லிங்க்ல href, இந்த hrefக்குள்ளே உங்கள் ஸ்டைல் ஷீட் எங்கே இருக்குதோ அந்த பாத்தை ஸ்பெசிஃபை பண்ண போகிறீங்க. எனக்கு HTML ஃபைல் எங்கே இருக்கோ அதே இடத்துல தான் என்னோட CSS ஃபைலும் இருக்க போகுது. ஸோ அதனால் நான் என்ன கொடுத்துக்கிறேன், style.css அப்படிங்கிறத நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட 2 ஸ்டைல் ஷீட்டையும் நான் இப்போது இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போது
நெக்ஸ்ட் பேஜோட கண்டென்ட்ஸ்க்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட்ல டாப்ல என்ன இருக்கு அப்படின்னா நேவிகேஷன் பார் இருக்கு. ஒரு நேவிகேஷன் பார் வேணும் அப்படின்னா அது எப்படி கொண்டு வர்றது? பூட்ஸ்ட்ராப்போட நேவிகேஷன் பார் தான் இப்போ கொண்டு வர போறோம். ரொம்ப சிம்பிள். நான் இதில் என்ன பண்றேன், நேவிகேஷன் பார்னு கொடுத்து இங்க நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நேவிகேஷன் பாருக்கு தேவையான கோட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதை நீங்க காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி இருக்கிற ஒரு நேவிகேஷன் பார். இது ஒரு மாடல். ஸோ இது ஒரு மாடல். இப்படி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கு. நம்ம ஒரு மினிமம் மாடல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ஓரளவுக்கு பெட்டராக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ ரைட் சைடில் மட்டும் கொண்டு போகணும், அது கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த கோடு எனக்கு தேவை. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணேன்னா இந்த நேவிகேஷன் பாரோட மினிமம் கோடு எனக்கு வந்துடும். ஸோ என்னடா கோடை சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு காப்பி பண்ண சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. தட்ஸ் வாட் இண்டஸ்ட்ரி. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உட்காந்து கோடு எழுதுறது யாருமே கிடையாது. இருக்கிறத கஸ்டமைஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். யூ கேன் பி a குட் ப்ரோக்ராமர். ஸோ இந்த பூட்ஸ்ட்ராப்பில் நேவிகேஷன் பார் நான் சர்ச் பண்ணுறேன், வந்துடுச்சு. இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ நேவிகேஷன் பார் வந்துடுச்சு. பட் இது என்னோட ரெக்குயர்மெண்ட் இல்லை. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ HTML ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு கொடுக்குறேன். என்னோட பேஜ் இப்போ ரன் ஆகி வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு பேஜ் வந்துடுச்சு. பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துடுச்சு. ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எதனால் வந்தது அப்படின்னா ஸ்டைல்ஸ் ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணியிருந்ததுனால அது வருது. ஸோ நான் அதை என்ன பண்ணிக்கிறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ பழைய ஸ்டைல்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இந்த பேஜை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பேஜை நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வராது. ஸோ ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணுறேன். சிம்பிளாக எனக்கு ஒரு நேவிகேஷன் பார் வந்திருக்கு. வேற எதுவும் எனக்கு வரல. வெறும் நேவிகேஷன் பார் மட்டும் தான் எனக்கு இருக்கு. ஏன்னா கோடில் அது மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ நேவிகேஷன் பார் வந்துடுச்சு. ஸோ இனி என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த நேவ் பார் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற பேர் வரணும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸுங்கிற பேர் வரணும்னா என்ன பண்ணணும், இந்த நேவ் பார் இங்கே கோடில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது சர்ச் பண்ணுறீங்க. நேவ் பார் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவை, நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும். ஸோ நீங்கள் என்ன கொடுத்துக்கலாம், நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, நெட்ஃப்ளிக்ஸ். இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். அவுட்புட் பார்க்குறேன். எஸ், நெட்ஃப்ளிக்ஸ்ன்னு வந்துடுச்சு. இப்போ இந்த ஹோம் ஃபீச்சர்ஸ், ப்ரைசிங், டிசேபிள் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த டிவிஷனுக்குள்ள இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இதை வச்சுருக்காங்க. இது எதுவுமே நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு பட்டன் தான் தேவை. ஸோ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பட்டன் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஸோ இந்த பட்டன் அப்படிங்கிறது நம்ம இன்புட் அப்படின்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இன்புட் டாட் பட்டன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்துடுச்சு. ஸோ பட்டன்கிற கிளாஸையே நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இன்புட்டுங்கிறது வேண்டாம், பட்டன்கிற கிளாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா பூட்ஸ்ட்ராப்பில் 2 கிளாஸ் இருக்குது. ஸோ ஒன்று BTN, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா BTN டேஞ்சர். டேஞ்சர்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் உங்களுக்கு இந்த பட்டன் வந்திருக்கும். ஸோ ரெட் கலரில் பட்டன் வரணும் அப்படின்னா இந்த பட்டனோட ஸ்டைல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டைல் நீங்கள் எழுதுனது கிடையாது, ஆல்ரெடி பூட்ஸ்ட்ராப்பில் வச்சுருக்காங்க. அதான் பூட்ஸ்ட்ராப்போட அட்வான்டேஜ். நீங்கள் உங்களோட கஸ்டம் ஸ்டைல் வேணா எழுதிக்கலாம். அது போக அது இல்லாமலே பியூட்டிஃபுல்லான பேஜஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ நமக்கு மேலே சைன் இன்னு வரணும், அதுதான் ரெக்குவயர்மெண்ட். ஸோ சைன் இன் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம போய் பார்க்கலாம். பியூட்டிஃபுல், எனக்கு இதோ சைன் இன்னு வந்துடுச்சு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்துடுச்சு, சைன் இன் வந்துடுச்சு. இப்போ ஒரே ஒரு விஷயம், இந்த சைன் இன் அப்படிங்கிறது எங்கே போகணும், எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு போகணும். அதுதான் என்னோட ரெக்குவயர்மெண்ட். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஸ்டைல் ட்ரை பண்ணுவோம். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ML-auto அப்படிங்கிறது கொடுத்து பார்ப்போம். எங்கே போயிடுச்சு, ரைட் சைடில் போயிடுச்சு. ஓகே, இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பியூட்டிஃபுல் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட சைன் இன்ங்கிற பட்டன் இங்கே வந்துடுச்சு, நெட்ஃப்ளிக்ஸ் இங்கே வந்துச்சு. ஸோ நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட சைட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதே மாதிரி தான். இது ஆக்சுவலி அவங்க லோகோ யூஸ் பண்ணியிருக்காங்க, SVG லோகோ யூஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் வெக்டர் கிராஃபிக்ஸில் நம்ம லேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே சைன் இன் அப்படிங்கிறது வந்துடுச்சு. இட்ஸ் ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெட்ஃப்ளிக்ஸ் பேஜில் பேக்ரவுண்டில் இமேஜ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் கொண்டு வர போகிறோம். ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் HTML பேஜோட என்டையர் பேக்ரவுண்டுக்கும் நீங்கள் ஒரு இமேஜ் கொண்டு வரீங்க அப்படின்னா அதை நீங்கள் எங்கே ஸ்பெசிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டைல் ஷீட்டில் பாடியோட பேக்ரவுண்டில் நீங்கள் இந்த இமேஜை ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ என்னோட ஸ்டைல் ஷீட்டுக்கு நான் போயிருக்கேன். போயிட்டு பாடியில் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ பாடியில்
எனக்கு பேக்ரவுண்டில் இமேஜ் வேணும். ஸோ அப்போ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். பேக்ரவுண்டில் லீனியர் கிரேடியன்ட்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இமேஜ் ஃபுல் பிரைட்டாக தெரியாது, அதுக்கு மேலே ஒரு ஓவர்லே அப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த ஓவர்லே அப்ளை பண்ணுறதுக்கு தான் லீனியர் கிரேடியன்ட். இந்த லீனியர் கிரேடியன்ட் என்ன ஆங்கிளில் வேணும், எனக்கு வந்து 0 டிகிரியில் வேணும். ஸோ நான் என்ன கொடுத்துக்கிறேன், 0 டிகிரி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ லீனியர் கிரேடியன்ட்னா நீங்கள் உங்களோட என்ன ஆங்கிளில் இந்த கிரேடியன்ட் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லணும். ஸ்டார்டிங் கிரேடியன்ட் கலர் சொல்லணும், எண்டிங் கிரேடியன்ட் கலர் சொல்லணும். 2 கலர்ஸ் உங்களுக்கு வரும், அதுதான் கிரேடியன்ட் அப்படிங்கிறது. 2 கலர்ஸில் எவ்வளோ கலர்ஸ் வேணாலும் ஆக்சுவலி கிரேடியன்ட்ல நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம 2 கலர் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ RGBA கலரை ஸ்பெசிஃபை பண்ணும்போது RGBAன்னு நீங்கள் கொடுக்கலாம். RGBAன்னு என்ன மீனிங் அப்படின்னா ரெட்டோட வேல்யூ, கிரீனோட வேல்யூ, ப்ளூவோட வேல்யூ. ஸோ எனக்கு ரெட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, கிரீனோட வேல்யூ 0, ப்ளூவோட வேல்யூ 0. அடுத்து ஏங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி அதோட ஒப்பாசிட்டி ஆல்ஃபா லெவல். அந்த ஆல்ஃபா லெவல் நீங்கள் சொல்லிக்கலாம். இது 1ல இருந்து 0க்குள்ள நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து என்ன கொடுத்துக்கிறேன், ஒரு 7 கொடுத்துக்கிறேன். ஓகே, அப்புறம் இதே மாதிரி எனக்கு அகைன் என்ன தேவை அப்படின்னா இன்னொன்று ஸ்டார்டிங் கிரேடியன்ட் கலர் சொல்லிட்டோம். ஸோ எண்டிங் கிரேடியன்ட் கலர் சொல்ல போகிறோம். அதை என்ன பண்ணிக்கிறோம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா இமேஜ் லோட் பண்ண போகிறோம். ஸோ URL ஆஃப். ஓகே, இமேஜ் எங்கே இருக்கு, இமேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இமேஜஸ்குள்ளே movies.jpg இதுதான் அந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜ் என்ன பண்ணிக்கிறோம், லோட் பண்ணிக்கிறோம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எஸ், இமேஜ் வந்துடுச்சு. பட் இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இல்லையா. ஸோ இது வந்து மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த இமேஜ் வந்து ஸ்ட்ரெச் ஆகலை, கரெக்டாக ஃபுல் இமேஜும் உள்ளாடி வரல. ஸோ இதை ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் சைஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ஆட்ரிபியூட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பேக்ரவுண்ட் சைஸ் கவர் இதுதான் அதோட வேல்யூ. பேக்ரவுண்ட் சைஸ் என்ன கொடுத்துக்கலாம், நீங்கள் கவர் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் சைஸ் கவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை கம்ப்ளீட்டாக சென்டரில் கொண்டு வர போகிறீங்க. ஸோ பேக்ரவுண்ட் பொசிஷன். ஸோ பேக்ரவுண்ட் பொசிஷன் போனீங்க அப்படின்னா அதுவும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சென்டர் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் பொசிஷன் நான் என்ன கொடுத்துக்கிறேன், சென்டர் கொடுத்துக்கிறேன். சென்டர், தட்ஸ் இட். ரன் பண்ணி பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இமேஜ் ஸ்ட்ரெச் ஆகிடுச்சு. ஸோ இமேஜ் ஸ்ட்ரெச் ஆனது மட்டும் இல்லை, உங்களோட கலர்ஸும் உங்களுக்கு கரெக்டாக பிளெண்ட் ஆகி வந்துடுச்சு. லீனியர் கிரேடியன்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பேக்ரவுண்ட் உங்களுக்கு சேமாக இருக்கும். மேலே இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த மெனு பார் மட்டும் நமக்கு என்ன இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த மெனு பாரை நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணலாம். மெனு பாரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட கோடுக்கு வரும், HTML கோடுக்கு வருவோம். HTML கோடில் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். நேவ் பார் எக்ஸ்பேண்ட் எல்ஜி நேவ் பார் லைட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த நேவ் பார் லைட் அப்படிங்கிறதுனால தான் இந்த பேக்ரவுண்ட் வந்து எப்படி தெரியுது, நமக்கு வந்து ஒரு லைட் கலரில் தெரியுது. இதை எடுத்துருவோம். இதை எடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். பியூட்டிஃபுல். ஸோ கரெக்டாக வந்துடுச்சு நமக்கு. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒன்லி திங் இஸ் நமக்கு என்ன மட்டும் பண்ண வேண்டியது இருக்குது, இந்த கலர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது hrefன்னு இருக்கிறனால நமக்கு அப்படி ஒன்று தெரியுது. ஸோ இதை நம்ம எடுக்கணும்னா என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இல்லை இதோட ஸ்டைலை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஸ்டைலை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு இந்த கலர் வந்து மாறிடும். ஸோ இந்த கலரை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து ரெட் கலரில் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த கலரை வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், ரெட் கலருக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ ரெட் கலரில் கொண்டு வரதுக்கு அகைன் நீங்கள் எங்கே தான் வரணும், ஸ்டைல் ஷீட்டுக்கு தான் வரணும். இந்த நேவ் பார் பாருங்கள், இந்த கிளாஸ் வந்து என்ன இருக்குது, நேவ் பார். அப்போது இந்த நேவ் பாருக்கு உள்ளாடி நேவ் பார் பிராண்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த நேவ் பார் பிராண்டை நம்ம என்ன பண்ணுவோம், கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஏன்னா இதுக்குள்ளே தான் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற வேர்ட் இருக்குது. ஸோ நான் என்ன கொடுத்துக்கிறேன், அடுத்து ஒரு கிளாஸ் எழுதுகிறேன், நேவ் பார் ஹைஃபன் பிராண்ட். இந்த நேவ் பார் பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கலர் எப்படி மாற்றிக்கிறேன், ரெட் கலரில் எனக்கு டெக்ஸ்ட் வேணும். ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாக எனக்கு வேணும். ஸோ ஃபாண்ட் சைஸ் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 40 பிக்சல்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாகவே தெரியும். ஸோ கொஞ்சம் திக்காக எனக்கு வேணும். அப்போ ஃபாண்ட் போல்டு கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் போல்டு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் வெயிட் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா போல்டு. ஸோ இப்போ நல்லா திக்காக நமக்கு வரும். செக் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. எஸ், இதுதான் 40.
ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம், இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஆக்சுவலி இது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இந்த 40 நம்ம என்ன பண்ணுவோம், 18 மாற்றுவோம். எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகுதான்னு பார்ப்போம். ஃபாண்ட் வெயிட் எடுத்துக்கல. நமக்கு ஏன் எடுத்துக்கல அப்படின்னா, இந்த nav bar brand அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் இருக்குது nav bar. ஸோ அந்த கிளாஸுக்கு உள்ளாடி இருக்குது. ஸோ அந்த கிளாஸுக்கு உள்ளே இருக்கிறதுனால அதை கொடுத்து இதையும் நம்ம கொடுத்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ எஸ், கரெக்டாக வந்துடுச்சு. இன்னும் குறைக்கலாம், அவ்வளோ ஜாஸ்தி தேவையில்லை. ஸோ என்ன கொடுத்துக்கோம், 40 கொடுத்துக்கோம். அப்சல்யூட்லி ஃபைன். ஓகே, நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் சைன் இன். சூப்பர். ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்குங்க. ஏன் இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, nav bar brand இது இருக்கு. இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டைல் பண்ணுறோம். பட் இந்த nav bar brandங்கிற ஸ்டைல் எதுக்குள்ளே இருக்குது பாருங்க, nav bar அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு உள்ளாடி தான் இது இருக்குது. ஸோ இதோட சைல்டாக இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் பேரண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பேரண்ட்டுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய சைல்டு கிளாஸை ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, நமக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் தேவை. அன்லிமிட்டெட் மூவிஸ், டிவி ஷோஸ் அண்ட் மோர் அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஸோ அப்போ அந்த டெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் we have to design the text. ஸோ அந்த டெக்ஸ்ட் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அந்த டெக்ஸ்ட் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு தனி டிவிஷனை நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஒவ்வொரு செக்ஷனையும் தனித்தனி டிவிஷனை நம்ம கொண்டு போனால் கஸ்டமைஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இந்த டிவிஷனுக்கு நான் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன், ஹீரோ டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக எதுக்காக இதை ஹீரோ டெக்ஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, சென்டரில் வர்றது எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதான் ஹைலைட் ஆகிறதுனால அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே நமக்கு ஒரு டெக்ஸ்ட் வேணும். ஸோ ஒரு H1 டேக் போட்டுக்கோம். H1 டேக். ஓகே, என்ன டெக்ஸ்ட் இருக்குது, அன்லிமிட்டட் மூவிஸ். இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்தது, அன்லிமிட்டட் மூவிஸ். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இன்னொரு டெக்ஸ்ட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருந்ததுன்னா டிவி ஷோஸ் அண்ட் மோர் அப்படின்ட்டு இருந்தது. ஸோ டிவி ஷோஸ் அண்ட் மோர். இப்போ எப்படி இருக்கு, என்ன டெக்ஸ்ட் வந்திருக்குன்னு பார்ப்போம். எஸ், பேக்ரவுண்ட் வந்து கிரேடியண்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன இருக்குது, கலர்ஸ் வந்து வித்தியாசமாக தெரியுது. பிளாக் கலரில் லெட்டர் இருக்குது. ஆக்சுவலி இந்த லெட்டர் நம்ம வந்து ஸ்க்ரீனோட சென்டரில் நம்ம கொண்டு வரணும். அது அடுத்த ஸ்டைலிங், இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது போக இன்னும் நமக்கு வந்து பட்டன்ஸ் எல்லாமே தேவை இருக்குது. முதல்ல இதை வந்து ஸ்க்ரீனோட சென்டருக்கு எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அகைன் அதை பண்ணுறதுக்காக கோடு விண்டோக்குள்ளே வரோம், ஸ்டைலுக்குள்ளே போகிறோம். ஸோ ஹீரோ டெக்ஸ்ட் இதுதானே நம்மளோட டிவிஷன். இதுதான் நம்ம இப்போ என்ன பண்ணணும், ஸ்டைலிங் பண்ணணும். ஸோ style.css போயிடும். ஹீரோ டெக்ஸ்ட். ஸோ கிளாஸ் ஹீரோ ஹைஃபன் டெக்ஸ்ட், சாரி டாட் ஹீரோ ஹைஃபன் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இதுதான் கிளாஸ், சரிங்களா. ஸோ இந்த ஹீரோ டெக்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சென்டர்ல அலைன் ஆகணும் டெக்ஸ்ட். அப்போ அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, டெக்ஸ்ட் அலைன் என்ன கொடுக்குறீங்க, சென்டர்னு கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீனோட சென்டர்ல ஏன்னா இந்த ஒரு டெக்ஸ்ட் வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து எங்கே வந்துடுச்சு, ஸ்க்ரீனோட சென்டர்ல வந்துடுச்சு இந்த டெக்ஸ்ட். ஸோ ஸ்க்ரீனோட சென்டர்ல வந்துடுச்சு. பட் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைம்ல இந்த நெட்ஃப்ளிக்ஸ்ல எங்க இருக்கு, ஹரிசான்டல் சென்டர் மட்டும் இல்லை, வெர்டிகலாவும் அது எப்படி இருக்கு, சென்டரா இருக்கும். ஸோ வெர்டிகலா எப்படி சென்டர் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பொசிஷன் ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு சிஎஸ்எஸ்ல, அதை யூஸ் பண்ண போறோம். ஸோ டிஃபால்ட்டா மேல இருந்தே தான் வந்துட்டே இருக்கும். நம்ம இதை என்ன பண்ணணும், பொசிஷன் பண்ணணும். ஸோ வி ஹாவ் டு பொசிஷன் தட். எப்படி பொசிஷன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுக்கு 2 வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒன்று வந்து ரிலேட்டிவ், இன்னொன்று அப்சல்யூட். அப்சல்யூட்னா நீங்கள் சொல்கிற இடத்துல கரெக்டாக போய் நிற்கும், அதுதான் அப்சல்யூட். ஸோ நான் என்ன கொடுத்துக்கிறேன், அப்சல்யூட்னு கொடுத்துக்கிறேன். அப்சல்யூட் எங்கே இருக்கணும், இந்த ஸ்க்ரீனில் டாப்ல இருந்து கரெக்டாக ஒரு இது 100% வச்சுக்கோமே, டாப்ல இருந்து 50% இந்த டெக்ஸ்ட் வரணும். லெஃப்ட்லையும் எப்படி வரணும், ஒரு 50%. ஸோ ஸ்டைல் ஷீட் வந்துடுறீங்க, டாப் எத்தனை பர்சன்டேஜ், 50% வேணும். அதே மாதிரி லெஃப்ட்லையும் உங்களுக்கு கரெக்டாக எத்தனை பர்சன்டேஜ் வேணும், லெஃப்ட்லையும் ஒரு 50% வேணும். 50% கொடுத்துட்றோம். கலரை மாற்றிடுவோம். கலர் ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணிக்கிறோம், ஒயிட் கலருக்கு மாற்றிடுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ் சூப்பர், கரெக்டாக வந்துச்சு. அன்லிமிட்டெட் மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸ், எஸ் டிவி ஷோஸ் அண்ட் மோர் கரெக்டாக தான் இருக்குது. பட் என்ன, ஸ்க்ரீனோட சென்டரில் இல்லை, கொஞ்சம் உள்ள தள்ளி போயிடுச்சு. எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா 50% சொல்லும்போது இப்போ மிடில் ஒரு கோடை போடுங்க, நடுவில் ஒரு கோடை போடுங்க, 2 சந்திக்கிற இடம் இதான். அப்போ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது டெக்ஸ்ட் உள்ளதா இருக்கு. அப்போ லெஃப்ட்ல கொஞ்சம் இழுத்து விட்டுக்கணும், மேலே கொஞ்சம் இழுத்து விட்டுக்கணும். சரியா. ஸோ இப்படி பண்றது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். தட் இஸ் இழுத்துக்கிறேன். எப்படி இழுத்துக்கிறேன், டிரான்ஸ்லேட் பண்றேன். தட் இஸ் டிரான்ஸ்லேட் மீன்ஸ் எக்ஸ் பொசிஷன் ஒய் பொசிஷன் நான் இப்போ சேஞ்ச் பண்ண போறேன். -50%.
ஸோ கொஞ்சம் என்ன பண்ணிக்கப்பா உள்ளே வந்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். -50%. அகைன் லெஃப்ட்லேயும் ஒரு 50% உள்ளே வந்துக்கோ, அதே மாதிரி டாப்லேயும் ஒரு 50% உள்ளே வந்துக்கோ இப்போ இருக்கிற பொசிஷன்ல இருந்து அப்படின்ட்டு. சூப்பர், கரெக்டாக வந்துடுச்சு நமக்கு. ஓகேவா, அட்டகாசமாக வந்திருக்கு. ஃபாண்ட் என்ன இருக்குது, கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ இதை சேஞ்ச் பண்ணலாம். அகைன் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். டிவிஷனோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ டெக்ஸ்ட், அதுக்கு உள்ளதான் என்ன இருக்கு, H1 இருக்கு. அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோ டெக்ஸ்ட்ங்கிற கிளாஸுக்கு உள்ளாடி உள்ள H1 அப்படின்னா கண்டிப்பாக ஹீரோ டெக்ஸ்ட் அதுக்கு உள்ளாடி உள்ள டேக் H1. அப்போ இப்படி தான் ஸ்டைலிங் எழுதணும். ஸோ ஹீரோ டெக்ஸ்ட் உள்ள கொடுத்துட்டோம். அடுத்தது ஃபாண்ட் சைஸ். ஃபாண்ட் சைஸ் எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும். ஸோ நான் என்ன கொடுத்துக்கிறேன், ஒரு 60 பிக்சல்ஸ் இருக்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்க்குறேன். வாவ், சூப்பர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நெட்ஃப்ளிக்ஸோட ஆக்சுவல் லேண்டிங் பேஜ். இது நம்ம டிசைன் பண்ணிருக்கக்கூடிய லேண்டிங் பேஜ். கிட்டத்தட்ட சிமிலராக வந்துடுச்சு. ஸோ இந்த லோகோ டிஃப்ரெண்ட். ஸோ அவங்களோட சிம்பிள் வெக்டர் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது கீழே வாட்ச் எனிவேர், கேன்சல் எனி டைம் அப்படிங்கிற வேர்ட் இருக்கு. ஸோ அதை நம்ம பண்ணுவோம். அது ரொம்ப ஃபாண்ட் சின்னதாக இருக்குது. தட் இஸ் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பேராகிராஃபாக நம்ம போட்டு அதை நம்ம செட் பண்ணலாம். ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிறதுனால ஒரு பேராகிராஃபாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ அந்த பேராகிராஃபை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ போடுறோம். ஸோ பேராகிராஃப் டேக். பேராகிராஃப் டேக்ல என்ன இருக்குது அப்படின்னா வாட்ச் எனிவேர், வாட்ச் எனிவேர் கேன்சல், ஒரு கம்மா போட்டுக்கோம். வாட்ச் எனிவேர் கம்மா கேன்சல் எனி டைம். கேன்சல் சி கேப்ஸ் கொடுப்போம். கேன்சல் எனி டைம் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஸோ வாட்ச் எனிவேர் கேன்சல் எனி டைம். இட்ஸ் லுக்கிங் நைஸ். ஸோ இப்போ நம்மளோட அவுட்புட் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எஸ், வந்திருக்கு. பட் அதுவும் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் எப்படி வந்திருக்கு, கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஃபாண்ட் சைஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் சைஸை பெருசு பண்ணோம்னா சேம் தான். ஹீரோ டெக்ஸ்ட்ங்கிற கிளாஸ் அதுக்கு உள்ளாடி தான் என்ன இருக்குது, பேராகிராஃப் இருக்குது. ஸோ ஸ்டைலுக்கு வரீங்க, இதை அப்படியே என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஹீரோ டெக்ஸ்ட்டுக்கு உள்ளாடி இது வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வேணா இது என்ன பண்ணலாம், ஒரு H4ன்னு கொடுத்துக்கலாம். சாரி, பேராகிராஃப்னே இருக்கட்டும். பேராகிராஃப் இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்குவோம், ஒரு 30 கொடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் எனிவேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ என்னோட index.html எனிவேர் ANY எனிவேர் கேன்சல் எனி டைம். இப்போ என்னோட அவுட்புட் பார்ப்போம். யா, வெரி மச் சிமிலர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க அவங்க போட்டிருக்கிறது. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணிட்டோம், கண்டென்ட் கொண்டு வந்துட்டோம். இனி ரிமைனிங் என்ன இருக்குது, இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன். இது ரெண்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸும் பட்டனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சிங்கிள் லைனில் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸும் பட்டனும் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், bootstrapல உள்ள கிளாஸையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ bootstrapல உள்ள கிளாஸஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு உள்ளாடி ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஒரு டிவிஷன். இந்த டிவிஷனில் ஸ்பெஷலாக bootstrapல ஒரு கிளாஸ் இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்புட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த bootstrap கிளாஸ் தான். இந்த இன்புட் குரூப் அப்படிங்கிறது ஒரு பட்டனையும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸையும் நீங்கள் குரூப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த கிளாஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அதுவே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், கரெக்டாக உங்களுக்கு ஃபாண்ட் சைஸு அதோட பார்டர் எல்லாமே செட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு டிவிஷன், இதுக்குள்ளே என்ன வைக்க போகிறோம், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வைக்க போகிறோம். ஸோ இன்புட் ஃபர்ஸ்ட் இருக்கிறது டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இன்புட் டெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். இன்புட் டெக்ஸ்ட். ஓகே, வந்துடுச்சு இன்புட் டெக்ஸ்ட். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு கரெக்டான ஸ்டைலிங் bootstrapல அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ அந்த கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன கொடுத்துக்கிறேன், ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். எஸ், சிம்பிளாக என்ன வந்திருக்கு, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்திருக்கு. பட் இது ஃபுல் சைஸ்க்கு நமக்கு வரல, ரொம்ப சிம்பிளாகவே நமக்கு இருக்கு. ஓகே, நம்ம கிளாஸ் கரெக்டாக கொடுத்துருக்குமான்னு செக் பண்ணி பார்ப்போம். டிவிஷன் கிளாஸ் இன்புட் குரூப் தான். ஸோ இது ஃபார்ம் கண்ட்ரோல், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார்ம் கண்ட்ரோல் பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன ப்ராப்ளம்னு. இப்போ பாருங்க, பியூட்டிஃபுல். ஸோ எப்படி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணிட்டோம், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொண்டு வந்துட்டோம். இனி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு பக்கத்தில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு பட்டன் தேவை. ஸோ இந்த பட்டனை நான் என்ன பண்ண போகிறேன், கொண்டு வர போகிறேன். ஸோ இந்த பட்டனை கொண்டு வரதுக்கு ஆஸ் யூஷுவல் மேலே ஒரு பட்டன் வச்சுருந்தோம். ஸோ இந்த பட்டனை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். இந்த பட்டனை அப்படியே காப்பி பண்ணுறோம். இந்த பட்டனை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு பட்டன் வந்துருச்சு. இந்த பட்டன் சைன் இன் கிடையாது. இந்த பட்டன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை இட் நவ். இதுதான் அந்த பட்டனுக்கு மேலே இருந்த டெக்ஸ்ட். ஸோ நம்மளும் இதை மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்குறோம். எஸ், சூப்பர், கரெக்டாக தான் வந்திருக்கு. ட்ரை இட் நவ், அழகாக இருக்குது.
பட் என்ன பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி இருக்கு. ஸோ இதோட ஃபாண்ட் சைஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நெட்ஃப்ளிக்ஸோடது, இது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது. ட்ரை இட் நவ். ரைட் சைடில் உங்களுக்கு என்ன இருக்கு, ரைட் சைடில் ஒரு பட்டன் இருக்கு, ஒரு ஆரோ மார்க் இருக்கு. ஸோ இந்த ஆரோ வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம், வித்தியாசமாக நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு அப்படியே ஒரு க்ளோன் தான் அப்படி சொல்லிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர். இப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு, ரெடி டு வாட்ச் இந்த இமெயில் அப்படின்ட்டு. ஸோ அந்த டெக்ஸ்ட் வேணும்னா அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். அதை மட்டும் ஏன் குறைப்போம், அதையும் போட்டுருவோம், சரிங்களா. ஸோ அதை பண்ணோம் அப்படின்னா இந்த கோட் ஆல்மோஸ்ட் நமக்கு எண்டிங் ஆயிடுச்சு. ஸோ அதை பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே இருக்குன்னா ஒரு பேராகிராஃப்குள்ளே நம்ம வச்சு போடுவோம். ஏன்னா ஃபாண்ட் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் அப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த டிவிஷனுக்கு அதே டிவிஷனுக்குள்ளேயே நம்ம கொடுத்துக்குவோம். அப்போ தான் கரெக்டாக அலைன்மெண்ட்டில் நமக்கு வரும். ஓகே, ஸோ ஹீரோ டெக்ஸ்ட்டுக்குள்ளே தான் அது இருக்குது. ஸோ ஒரு பேராகிராஃப் போட்டுக்கிறீங்க, பேராகிராஃப் ரெடி டு வாட்ச் கொடுத்துட்டீங்க, ரெடி டு வாட்ச். ஓகே ஃபைன். என்டர் யுவர் இமெயில் டு கிரியேட் ஆர் ரீஸ்டார்ட் இதான் கொடுத்துருந்தாங்க. ரீஸ்டார்ட் யுவர் மெம்பர்ஷிப் இதான் உங்களை கொடுத்துருந்தது. யுவர் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது கொடுத்துறோம். இப்போ நம்ம அவுட்புட் போய் பார்க்கலாம், நம்ம டிசைன் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எஸ், ரெடி டு வாட்ச் ஆரோ மார்க்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் கிடையாதுங்க. சரி, ரிமூவ் பண்ணிடுவோம். ரெடி டு வாட்ச் கொஸ்டின் மார்க். ஸோ ரெடி டு வாட்ச். ஓகே ஃபைன். இப்போ பாருங்கள் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. எதுக்காக ஃபாண்ட் சைஸ் பெருசாக இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து பேராகிராஃபுக்கு ஒரு 30 செட் பண்ணியிருந்ததுனால அதே சைஸ் இதுக்கு செட் ஆயிரும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது பேராகிராஃப்ல இருந்து ஒரு ஹெட்டிங் டேக்காக மாற்றிக்கும், ஒரு H5 டேக்காக போடுவோம். ஒரு H5 டேக்காக போட்டுட்டு இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எஸ், இதை விடவே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே ஃபைன். பட் பேராகிராஃப் பெட்டராக இருந்த மாதிரி தெரியுது. அப்போ இந்த பேராகிராஃப் இதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துப்போம். இதுக்கு ஒரு கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன படுத்தலாம், வேணாம் இப்படியே இருக்கட்டும், சரியா. ஓகே ஃபைன். இப்போ இதை வந்து நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே லைனில் இருக்குது. அப்போ இதை நம்ம ஒரே லைனில் தான் வச்சு ஆகணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்காது, இது வந்து நல்லா இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரே லைனில் கொண்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ கிளாஸ், இதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துப்போம், ஃபூட்டர் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துப்போம். ஃபூட்டர் ஹைஃபன் டெக்ஸ்ட் இதான் இதோட கிளாஸோட நேம். ஸோ அப்போ இந்த கிளாஸை நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். அகெயின் ஹீரோ டெக்ஸ்ட் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இது பேராகிராஃபுக்கு பதில் கிளாஸோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபூட்டர் ஹைஃபன் டெக்ஸ்ட். இது வந்து இன்னும் பாதியாக குறைச்சிடுவோம். ஸோ ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15 px கொடுத்துக்குவோம். ஸோ இப்போது பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல் சின்னதாகிடுச்சு. நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ வேணால் இன்னொரு ஃபாண்ட் சைஸ் இன்னொரு 2 px வேணும், நம்ம என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 18 px கொடுத்துட்டு இது ரொம்ப டெக்ஸ்ட் பாக்ஸ் தொட்டு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிரேக் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா பியூட்டிஃபுல். ஸோ நெட்ஃப்ளிக்ஸோட க்ளோனிங் பேஜ் நமக்கு ரெடிங்க. ஒரு விஷயம் மிஸ் ஆகுது, இங்கே பாருங்க, இமெயில் அட்ரஸ் அப்படின்ட்டு ஒரிஜினல் நெட்ஃப்ளிக்ஸ் பேஜில் வருது. நம்ம க்ளோன் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரல, இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறது வரல. அதை கொண்டு வரலாம். ஸோ பூட்ஸ்ட்ராப்பில் இன்புட் பாக்ஸில் நமக்கு ஒரு அட்ரிபியூட் இருக்கு. ஸோ பிளேஸ் ஹோல்டர். இது ஆக்சுவலி பூட்ஸ்ட்ராப்னு கூட கிடையாது, இது என்ன HTML ஃபைலே நமக்கு இது அவைலபிள். ஸோ இந்த பிளேஸ் ஹோல்டர் எடுத்துக்கிறோம். இந்த பிளேஸ் ஹோல்டர் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறத இதில் டைப் பண்ணிக்கிறோம். சூப்பர். இப்போ நம்ம பார்க்கலாம். அழகாக வந்துடுச்சுங்க. என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ். இங்கே இமெயில் அட்ரஸ் மட்டும் தான் இருக்குது. நம்ம வித்தியாசமாக என்ன கொடுத்துருக்குறோம், என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்குறோம். ஸோ ட்ரை இட் நவ். பியூட்டிஃபுல்லான ஒரு பட்டன் வந்துடுச்சு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸோட க்ளோன் பேஜ் ஓகே 90% சிமிலர் அப்படின்னு சொல்லலாம். 99% சிமிலர். தட் இஸ் வாட் த லேண்டிங் பேஜ். இது லேண்டிங் பேஜ் தான். இந்த லேண்டிங் பேஜை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோடை நான் GitHubல நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோடோட லிங்க் இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்ஸாக ஒரு லேண்டிங் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸ்டைல்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, பூட்ஸ்ட்ராப்ல இருந்து நேவிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி மோர் வீடியோஸ், டிஃப்ரெண்ட் க்ளோனிங் வெப் பேஜஸ் எப்படி பண்ணுறது, வெப் டிசைன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இனி கண்டினியூஸாக வர வீடியோஸில் பண்ணுறேன் நான். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் பீயிங் வித் மீ. தேங்க்யூ ஸோ மச்.